ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்று பிப்ரவரி 3, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 6:53 காலை வரை பஞ்சமி, பின்னர் 4:36 காலை வரை சஷ்டி, பின்னர் சப்தமி திதி. நட்சத்திரம் ரேவதி 11:16 மாலை வரை இரவு வரை, பிறகு அஸ்வினி. யோகம் சாத்தியம் 3:02 காலை வரை, அதன் பின் சுபம். கரணம் பாலவம் 6:53 காலை வரை, பிறகு கௌளவம் 5:44 இரவு வரை, பிறகு செய்துளை 4:36 காலை வரை, கரசை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்னைக்கு சமநோக்கு நாள், வளர்பிறை. நல்ல நேரம் காலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை, 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. கரணம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. சூரிய உதயம் 6:36. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்னைக்கு சுப முகூர்த்த தினம், சஷ்டி விரதம், வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரம், சித்த யோகம் 8:43 மேலே. வசந்த பஞ்சமி, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வெள்ளி சிம்மாசனத்தில் புறப்பாடு. திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் உற்சவரம்பம், பைம்பூலில் முருகப்பெருமானுடைய பவனி. இன்னைக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு நல்ல திருத்தலம் அப்படின்னா ஏழுமத்தூர் கனகாசல குமரன் கோயில். இது நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலம். திங்கக்கிழமைகளில் பொதுவாகவே சிவபெருமான் வழிபாடு சுப முகூர்த்த தினமும் இன்றைக்கி பண்ணலாம். அதே சமயத்தில் சஷ்டி விரதத்தையும் நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் துன்பமான நிலைகளிலிருந்து உங்களுடைய எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு இருக்குது. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது, சஷ்டிங்கிறது ஒரு தேவதை. அந்த தேவதையுடைய நாளில் சஷ்டியை கும்பிட்டதுனால சஷ்டி விரதத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கும், குழந்தை பெறுவதற்கும், வாழ்க்கையில் நல்ல துணை அமையறதுக்கும் இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு மூலமாக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சுப முகூர்த்த தினமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயங்களும் சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானுடைய முக்கிய வடிவமான சில அந்த வடிவங்கள், அந்த கார்த்திகை விரதத்துக்கு அப்புறம் சஷ்டி விரதம் ஒரு விமோசனம். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களே ஏற்படும். எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய கந்த சஷ்டி விரதம் இருந்து தான் சஷ்டியை அனுஷ்டிப்பாங்க, மாத சஷ்டி. இந்த சஷ்டியை அனுஷ்டிக்கும் போது எதிரிகளுடைய தொல்லை, எதிரிகள் உங்களுக்கு கண்டு அஞ்சுவார்கள், எதிரிகள் உங்கள்கிட்ட தோற்று போவார்கள். இதெல்லாம் சஷ்டி விரதத்துக்கு உண்டானது. சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதனால் குழந்தை பேரு முருகனை போல அழகான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். இந்த நாள் ஒரு ரொம்ப நல்ல நாள். இந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வேண்டும் போது மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும், உங்களுக்கு வாழ்க்கையில் சாதனை படைக்க முடியாத சில விஷயங்களை கூட சாதித்து காட்டக்கூடியதாக சஷ்டி விரதம் கண்டிப்பாக உருவாகும். சஷ்டியில் விரதம் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மேஷ ராசிக்காரங்க, துன்பங்கள் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசணும், இன்றைக்கி பார்த்து நடந்துக்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு எதிர்த்தாப்புலே ஒரு அநியாயத்தை கண்டு கம்முன்னு போகிற மாதிரி இருக்கும். அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சுக்கணும். எந்த ஒரு செயலும் ஒரு மாயையை கிரியேட் பண்ணோம், அந்த மாயையை நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அதை பார்த்து அதை நீங்கள் யோசிக்கணும், அனலைஸ் பண்ணணும். ஒரு துன்பமான நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும். அந்த விஷயம் இப்போ துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அன்றாட பணியை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோபம் அதிகமாக சட்டுன்னு வரும். அதெல்லாம் குறைச்சிக்கணும். இப்போ நிறைய உணவு முறைகளில் கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டாக தூங்குறது,
கரெக்டாக எந்திரிக்கிறது, கரெக்டான விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7.5 சனி 8.5 சனிலாம் ஒன்றுமே பண்ணாது. டிசிப்ளின் லைஃப்பை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த 7.5 சனி உங்களை ஒன்றுமே செய்யாது. உடல்நிலையை பாதிக்கிறது 7.5 சனியில் தான் முதல்ல ஆரம்பிக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு போயிடலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக இந்த 7.5 சனி அப்படின்ற வரக்கூடிய சனியை பார்த்து பயப்பட தேவை. அதே மாதிரி மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், வளர்ச்சிகள், வளங்கள் பெறும். சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை தனது உரியாக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறது நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க, நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நல்லதொரு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி விட்டு மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு முக்கியமான நாள். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாள். வினை தீர்க்கும் விக்ன விநாயகனை வழிபடும் போது ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு முயற்சி வெற்றிகளை கொடுக்கும், சங்கடங்களை தீர்க்கும், வினை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து நல்லவைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும். உங்களுடைய காதலனாக இருந்தால் உங்களை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். திருமண வைபவங்கள் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு பெண் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடும் விநாயகர் முருகப்பெருமானுடைய வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அமைதியான நாள். பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சில விஷயங்களை உங்களை வரம்புக்கு மீறி போகக்கூடியதாக இருக்கும். அதனால் பொறுமை காப்பது நல்லது. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். சங்கடங்களை தீர்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது. மன நிம்மதி ஏற்படக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்கோ, அதை தேடி தேடி நீங்கள் செய்யுங்க. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்றதாகவே இருக்காது. நிறைவேறாத ஆசைகள்லாம் ஏதாவது இருக்கும், அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அமைதியாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசிடக்கூடாது. அதனால் பிரச்சனைகள் உருவாகும், விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். இதனால் யோசித்து செயல்படணும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த மரகத லிங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராசி உள்ளதாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மரகத லிங்கம்னா பெருசாலாம் இருக்க வேண்டாம், ஒரு சின்னதாக இருந்தால் கூட அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுடைய மரகத லிங்கத்தை உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபடும் போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்கள் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும்போது பொன் பொருள் அப்படிங்கிறது சேர்க்கக்கூடியதாகவும், ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி உங்களுக்கு உற்றார் உறவினோட வருகை, இதெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்களை ரகசியம் காக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பூசல்கள் வரும், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இதுதான் நல்ல விஷயம். பஞ்சாயத்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிவினை உண்டாகக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகப்பெருமானுடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். சுப முகூர்த்த தினம் அப்படின்னால சுப பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். சஷ்டி விரதத்தினால முருகப்பெருமானை நல்லபடியாக வணங்கி வர்றது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடக ராசிக்காரங்க, செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. விஷயம் என்னன்னா, வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும். சுப செலவாக ஏன் மாற்றிக்க சொல்கிறேன்னா, ஒரு லேண்டு வாங்கிறது, வீடு வாங்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கிக்கலாம். பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கு கடகராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்திர வழிபாடு இன்றைக்கி திங்கக்கிழமைகளில் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்க எப்போவுமே இந்த பவளம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த முத்து பயன்படுத்தி
செயினா போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா சந்திரனுடைய முழு அனுகிரகம். மனோகாரங்களில் சனி போயிட்டுருக்காரு அஷ்டம சனியா. அப்போ அந்த விஷயத்துக்கு உங்கள் சந்திரனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மனதை குழப்பாமல் மனசை தெளிவுபடுத்தக்கூடியதாக அது இருக்கும். மனசு தெளிவாக இருந்தால் தான் முக்கிய முடிவுகளை நல்லபடியாக எடுக்க முடியும். அதனால் சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலங்கள் ஏற்ற காலங்களாக கடகராசிக்காரங்க முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க, இன்றைக்கி பயம் ஏற்படும். ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் தவறாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் பூரம் உத்திரா நட்சத்திரத்துக்காரங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும். நிறைய ஏற்றங்களும் மாற்றங்களும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் சிம்மராசிக்காரங்க. சந்திராஷ்டமம் முடியட்டும், அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகள், புதிய உறவுகள், புதிய விஷயங்கள், அதே மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள், அதே மாதிரி தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லது. அதனால் இந்த விஷயங்கள் இருக்கும். அதாவது இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கும் போது பாக்கெட்டில் ஒரு அருகம்புல்லை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தடைகள் எல்லாம் தகர்ந்து எரியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். விநாயகர் பெருமானை வழிபடுறது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வெள்ளத்தை உண்பதனால் சந்திராஷ்டமத்துடைய வீரியம் அப்படிங்கிறது குறையும். நன்மை உண்டாக கடவுளை வேண்டுங்கள், விநாயகர் பெருமானை வேண்டுங்கள். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, கவலைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் ஏற்படும், முன்னேற்றகரமான உழைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேய்மானமான ஒரு சில வேலைகள் எல்லாம் இப்போ சங்கடங்களை கொடுக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கும், மனசங்கடங்களை ஏற்படுத்தும். வெற்றிகளை குவிக்க சில விஷயங்களை நீங்கள் மாற்று கருத்தாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க ஃப்யூச்சரை பற்றி நிறையா யோசிப்பீங்க. குழந்தைங்களை பற்றி தினம் தினம் ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படும். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக முருகப்பெருமானை, விநாயகர் பெருமானையும் வழிபடுறது நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் அது கண்டிப்பாக கொடுத்துரு. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். வரவுகள் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக துலாம் ராசிக்கு உண்டு. எந்த சைடாவது பண வரவு வரும், உங்களுடைய கடன் வசூலாகும், சங்கடங்கள் தீரும், பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீர்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதாக இருக்கும். நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகளை எல்லாமே தடை தாமதங்களின்றி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். ஏற்றங்களை மிகுந்த நாளாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். இதெல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். துலாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதற்கு மகாலட்சுமி வழிபாடு உங்கள் வீட்டிலே பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம். எதிரிகளை தம்சமாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க, தாமதம் அதிகரிக்கும், தடை தாமதங்கள் ஏற்படும். சங்கடங்களை நிவர்த்தி பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கும் விநாயகர் ஆலயத்துக்கும் சென்று வரும்போது தடைகள் ஏற்படுறது விலகும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சில கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அது முருகப்பெருமானுடைய காலடியில் வைக்கும் போது நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களை மறந்து பிரச்சனைகளுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளும் சில முன்னேற்றகரமான அதே மாதிரி அதிக தூரம் செல்லக்கூடியதாகவும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள், உங்களுடைய சக பணியாளர்களோட போட்டி பொறாமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. தாயார் சொத்து வழியில் சில பிணக்கங்கள் ஏற்படும். அதனால் அதையும் கவனிச்சுக்கோங்க. தாயாருக்கு சொத்து இல்லை அப்படின்னா தாயாருக்கு ஒரு சில உபத்திரம் கொடுக்கக்கூடிய நோய்வாய்ப்படக்கூடிய விஷயங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, ஜெயத்தை உண்டாகும், நன்மைகள் உண்டாகும்,
வெற்றிகளை உங்கள் வசமாக்கும், சங்கடங்களை தீர்க்கும், பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெற்றிகளை அதிகரிக்கும். முயற்சிகள் உங்களை முறையடிக்கும். முன்னோட்டமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். கோயில் குளங்களுக்கெல்லாம் செல்வீர்கள். கணவன் மனைவி கூட நல்ல ஏற்றங்களை இருக்கக்கூடியதாக இருக்கும். ஜெயத்தை உண்டாக்கும், வெற்றி கொள்ளக்கூடிய வைக்கும், சங்கடங்களை தீர்க்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க. அதே மாதிரி தொலைதூர பயணங்களை எடுப்பீங்க. சிறு தூர பயணத்தினால் லாபம் கிடைக்கும். ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும். அது பெரிய மாற்றங்களாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய இதற்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள்னால் பெருமை உண்டாகும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஏற்பட போகிறது. இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபடுறது ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும். திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க, மக்களுடைய ஆதரவு, உங்களோட மனை ஆதரவு, மனைவி ஆதரவு, குழந்தைங்களுடைய அன்பு அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மக்களிடையே ஆதரவு அதிகம். அரசியல்வாதியாக இருக்கும்போது உங்கள் செல்வாக்கு கூடும், மதிப்பு மரியாதை கூடும், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட குடும்பத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. சங்கடங்களை தீர்க்க சில விஷயங்களை நீங்கள் ஏற்று நடத்துவீர்கள். மகரம் சிகரத்தை நோக்கி இருக்கும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். மகரம் அப்படிங்கும்போது அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மகர ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கும்பராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பாக்கியங்கள் கிடைக்கும். நிறைய தொழில் வெற்றி, உத்தியோக வெற்றி உங்களை சந்தோஷப்படுத்தும். வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தினர் சந்தோஷம் அடைவீர்கள். குழந்தைங்களால் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். முற்றார் உறவினர்களோட வருகை உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும். நண்பர்களுடைய உதவி, செல்வாக்கு அப்படிங்கிறது கூடும். கும்பராசிக்காரங்களுக்கு சஷ்டி விரதத்தை இருப்பது நல்லது கொடுக்கும். சுப முகூர்த்த நாளான முகூர்த்தத்தை பற்றி சுப நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரங்க, ஆக்கம் அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான பணிகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சி முறையடித்து முன்னேற்றமான ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ திருமணம் நடக்கக்கூடிய, இரண்டாம் தரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரெண்டாம் தரம் நடக்கும். காதல் விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும். ராகு உங்கள் தலை மேலே உட்காந்து மன சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தார். இப்போ தெளிவான ஒரு முடிவு அப்படிங்கிறது இருக்குது. ராகுவும் சுக்கிரனும் சேரும் போது மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உங்கள் வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமையும். அதே மாதிரி சஷ்டி விரதத்தை இன்றைக்கி அனுஷ்டிக்கிறது மூலமாக உங்கள் எதிரிகளை உங்களுடைய வசமாகவும், உங்கள் எதிரிகள் உங்களை கேட்டு அஞ்சுவதாகவும் சில விஷயங்களை நடைபெறும். உங்கள் வெற்றி உரிதாகும். நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமென்று அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய யோகா பலனை பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.